நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேச லக்னத்துக்கு எப்போ திருமணம் ஆகும், எந்த தசையில திருமணம் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு பார்க்க போறோம். எப்போ திருமணம் ஆகும், மேச லக்னத்துக்கு எப்போ திருமணம் ஆகும். மேச லக்னத்துக்கு புதன் 3 கூடையவனா வருவாரு. 3 சுக்கிரன், சனி. மேச லக்னத்துக்கு 3 கூடிய புதன் திசையும், புதன் 7 கூடிய சுக்கிரன் திசை, சனி திசை, இவை ஏதாவது 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இந்த 3 கனெக்ட் ஆகணும். அப்ப கனெக்ட் ஆனா திருமண அமைப்பு இருக்கு, திருமணம் நடக்கும். 3ஆம் அதிபதி பார்த்த கிரகத்தினுடைய தசையோ அல்லது சுக்கிரன் பார்த்த கிரகத்தின் தசையோ இந்த மாதிரியான அமைப்புல திருமணம் நடக்கும். சனி பார்த்தாலோ அந்த சனி குருவால பார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த சனி பார்த்தா அந்த சனி பார்த்த கிரகம் அந்த தசையில திருமணத்தை கொடுக்க. ஆனா சனி பார்த்தா திருமணத்தை கொடுக்காது. சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆதிபத்திய ரீதியா திருமண அமைப்பை கொடுக்கும். சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது லேட் மேரேஜ் தான் ஆகும். 7ல சுக்கிரன் இருக்கிறது சீக்கிரமா திருமண அமைப்பை கொடுக்கும். இந்த கிரகம் புதன் திசையும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன் திசையும் திருமண அமைப்புகளை கொடுக்கும். புதன் பார்த்த கிரகத்தினுடைய தசை நடந்தாலும் திருமண அமைப்பை கொடுக்கும். சுக்கிரன் பார்த்த கிரகத்தினுடைய தசை நடந்தாலும் திருமண அமைப்பை கொடுக்கும். 11ஆம் அதிபதியான சனி 11ஆம் இடத்துலயே இருந்துச்சுன்னா திருமணத்தை கொடுக்கும். அது பார்த்த கிரகம் திருமணத்தை கொடுக்காது. இதுக்கு விதி விலக்குன்னு இருக்கு. இந்த அமைப்பு பிரகாரம் மேச லக்னத்துக்கு 3, 7, 11 கூடியவர் புதன், சுக்கிரன், சனி இவர்கள் திருமண அமைப்பை கொடுப்பார்கள். இவர்கள் திருமண அமைப்பை கொடுத்து திருமண வாழ்க்கையை நல்லா அமைப்பாங்க. வணக்கம் நண்பர்களே.